ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்கள் பலியான விவகாரம் தொடர்பாக தற்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு அதிகாரியான சேலம் டிஐஜி சந்தோஷ் ஹதிமானி வியட்நாம் சென்றடைந்திருக்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். இப்போ சிறப்பு அதிகாரி வியட்நாம் போயிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து என்னென்ன பணிகள் முடுக்கிவிடப்பட இருக்கின்றன? உடல்கள் எப்பொழுது இந்தியா கொண்டு வரப்பட இருக்கின்றன? விரிவான தகவல் என்ன? தமிழக அரசினுடைய சிறப்பு அதிகாரியாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களால் அந்த சந்தோஷ் ஹதிமானி IPS அவர்கள், சேலம் டிஐஜி அவர்கள் வியட்நாம் விரைந்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில சேலம் டிஐஜி அவர்கள் தற்போது தமிழக அரசு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளோடு தொடர்பில் இருக்கிறார். அங்கு சென்றிருக்கிறார். பணிகளை துரிதப்படுத்தி 10 பேர் உடலை தாயம் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை விரைந்து பணிகளை மேற்கொள்வார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கான சிகிச்சையும் தொடர்பாக கேட்டறியக்கூடிய டிஐஜி அவர்கள், சிறப்பு அதிகாரி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன நிலை அங்கு இருக்கிறது அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு தெரியப்படுத்துவார். அதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய 10 பேருடைய உடலை தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கையாக இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசினுடைய அதிகாரிகளுடைய தொடர் கான்டாக்ட்ல இருக்காரு. அந்த வகையில 10 பேரோட உடலை விரைந்து கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறார். இப்பதான் அவர் அங்க ரீச் ஆயிருக்காரு. அங்க அதுக்கான பணிகளை தொடங்கியிருக்காரு. தொடர்ந்து தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் தொடர்ந்து தகவலை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார். விரைவில் உடலை 10 பேர் உடலை தமிழகத்துக்கு கொண்டு வரக்குண்டான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று இதன் மூலம் தெரிய வருகிறது. ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.